நீங்க மன வழியில இருக்கீங்க அப்படின்னா மனதளவுல நீங்க ரொம்பவே பக்குவம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்க. உடற்பயிற்சி செய்யும் போது உடம்பெல்லாம் வலிக்கும். அதுக்கு உங்க உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் இல்ல, உங்க உடம்புல உள்ள தசையெல்லாம் வலுவாகுதுன்னு அர்த்தம். அதே போலதான் உங்களுக்கு நிறைய தடையும் தடங்களும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க மனதளவுல வலு பெற்றுட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அதுவும் உங்களுக்கு பிளஸ் தானே, அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கலாமே. உங்க மனச காயப்படாம பொத்தி பொத்தி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன காயத்தை சின்ன மனவலிய கூட உங்களால ஏற்க முடியாது. உங்களுக்கு நிறைய தடங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு விதையா இருக்கும் போது நீங்க கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அது இன்னும் வளரவே ஆரம்பிக்கல. அதே போல மரமும் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அது வளர்ந்துடுச்சு. ஆனா வளர்ந்துட்டு இருக்க செடியை பாத்தீங்கன்னா ஆடு சாப்பிட்றோம், மாடு மேய்ஞ்சிரும், அதுக்கப்புறம் புயல் வந்து அடிச்சுட்டு போயிடும், மழை வந்து அடிச்சுட்டு போயிடும். எவ்வளவு தடங்கல்களையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும், ஏன்னா அது வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் நீங்களும், உங்களுக்கு நிறைய தடங்களும் வந்துச்சு அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க. நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க சந்தோஷப்படுங்க.